செயல்பாட்டு ஜெனரேட்டரை பயன்படுத்தி தேவையான ஃப்ரீக்வென்சியில் இயக்குதல் மற்றும் செட் செய்தல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய செயல் விளக்க பாட காணொளியில் ஒரு மின் பணியாளர் எப்படி தேவையான ஃப்ரீக்வென்சியில் இயக்குவார் என்பதை காண்போம். நோக்கங்கள்: இப்பயிற்சியின் இறுதியில் நீங்கள் திறம் பெற இருப்பவை: ஒரு செயல்பாட்டு ஜெனரேட்டரின் பல்வேறு கட்டுப்படுத்திகளை கண்டறிதல், கருவியை இயக்குதல் மற்றும் தேவையான ஃப்ரீக்வென்சி மற்றும் அலை வடிவம் அமைத்தல், CRO வை பயன்படுத்தி செட் செய்த அலை அமைப்பின் நேரம் மற்றும் ஃப்ரீக்வென்சியை அளத்தல். கருவிகள் சாதனங்கள்: 10 மெகாஹெர்ட்ஸ் இரட்டைப்பாதை ஆசிலாஸ்கோப் 1, செயல்பாட்டு ஜெனரேட்டர் 1, AF ஆசிலேட்டர் கிலோஹெர்ட்ஸ் 1. பொருட்கள்: பேட்ச் கார்ட்ஸ் 1 செட். செய்ய வேண்டிய வேலை 1. செயல்பாட்டு ஜெனரேட்டரை பயன்படுத்தி பயிற்சி பெறுதல். செயல்பாட்டு ஜெனரேட்டரின் பல்வேறு கட்டுப்படுத்திகளை அதன் முன் முகப்பு தோற்றத்தை படம் 1இல் உள்ளது போல் பார்த்து கண்டறியவும். மற்ற சில மாடல்களில் மாற்றங்கள் இருக்கும். ஆம்ப்ளிட்யூடை சரிபடுத்தும் நாப்பை கொண்டு குறைந்த நிலையில் பொருத்தவும். P மற்றும் C கேபிளை CROவில் இணைத்து CROவை இயங்கும் அளவு எடுக்கும் நிலையில் செட் செய்யவும். பேட்ச் கேபிளை பயன்படுத்தி செயல்பாட்டு ஜெனரேட்டரின் அவுட்புட் முனைகளை CROவின் இன்புட் டெர்மினல்ஸ் இணைக்கவும். 2 அளவு கருவிகளையும் ஆஃப் நிலையில் வைக்கவும். செயல்பாட்டு சுவிட்சை அழுத்தி சைன் அலைவை தேர்ந்தெடுக்கவும். அளவு எல்லை சுவிட்ச் குறியீடு 10K வை அழுத்தி 10 kHz ஐ தேர்ந்தெடுக்கவும். துல்லிய முகப்பு ஃப்ரீக்வென்சி முகப்பை நிலை 2இல் வைக்கவும். AC TC சுவிட்சை CROவின் AC நிலையில் அவுட் செட் செய்யவும். செயல்பாட்டு ஜெனரேட்டர் மற்றும் CROக்கு சுவிட்ச் மூலம் மின் இணைப்பை அளிக்கவும். திரையில் ஏற்படும் பாதையை நடுவில் அமையும்படி சரி செய்யவும். செயல்பாட்டு ஜெனரேட்டரின் அலைவீச்சு திருகு முனையையும் மற்றும் CROவின் மீதுள்ள வோல்ட்ஸ் பிரிவு ஐயும் சரி செய்யவும். திரையில் ஒரு தெளிவான சைன் அலை பெறுவதற்காக எடுத்துக்காட்டுகளை பின்பற்றவும். நேரம் மற்றும் பிரிவு திருகை சரி செய்து திரையில் தேவையான எண்ணிக்கைகள் கொண்ட உச்ச அளவுகளை ஏற்படுத்தவும். தொடங்கும் அளவு நேரத்தை வசதியான இடத்தில் செங்குத்து மற்றும் படுக்கை வசம் கோடுகள் வெட்டும் இடத்தில் நகரச் செய்ய X ஷிஃப்ட் கட்டுப்படுத்தியை சரிபடுத்தவும். வேவ் வடிவத்தின் கால அளவை சரிபார்க்கவும். செங்குத்து பிரிவுகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்து அதனை கால அடிப்படை எல்லையில் பெருக்கி வருவதைக் கொண்டு A மற்றும் Pக்கு இடையே உள்ள காலத்தை தீர்மானிக்கலாம். நேரம் கால அளவில் T = 25 × 0.01 மில்லி செகண்ட் அலை அமைப்பின் ஃப்ரீக்வென்சி. செயல்பாட்டு ஜெனரேட்டரின் ஃப்ரீக்வென்சி அமைப்பை மாற்றியமைத்து ஆசிலாஸ்கோப்பின் மூலம் வெளியேற்றும் ஃப்ரீக்வென்சியை சரிபார்க்கவும். செயல்பாட்டு சுவிட்சை மற்ற சில வேவ்களில் செட் செய்து உதாரணம் சதுரம், முக்கோணம் மற்றும் சில படிநிலை 9இலிருந்து 13 வரை மீண்டும் செய்யவும். அளவுகளை அளந்து அட்டவணையில் பதிவு செய்யவும். சைன் அலை மட்டும் அட்டவணையில் குறிப்பிடுவது தேவைப்படுகிறது. செய்ய வேண்டிய வேலை 2. ஒரு AF ஆசிலேட்டரை பயன்படுத்தி பயிற்சி பெறுதல். அதன் முன் பேனலில் ஆசிலேட்டரின் பல்வேறு கட்டுப்பாட்டை கண்டறியவும். ஆம்ப்ளிட்யூடை சரிபடுத்தும் நாப்பை கொண்டு குறைந்த நிலையில் பொருத்தவும். P மற்றும் C கேபிளை CROவில் இணைத்து CROவை இயங்கும் அளவு எடுக்கும் நிலையில் செட் செய்யவும். செயல்பாட்டு சுவிட்சை அழுத்தி சைன் அலைவை தேர்ந்தெடுக்கவும். அளவு எல்லை சுவிட்ச் குறியீடு X10K வை அழுத்தி 10 kHz ஐ தேர்ந்தெடுக்கவும்.
துல்லிய முகப்பு ஃப்ரீக்வன்சி முகப்பை நிலை 2 இல் வைக்கவும். CRO இல் ACDC சுவிட்சை AC நிலைக்கு வெளியே அமைக்கவும். செயல்பாட்டு ஜெனரேட்டர் மற்றும் CROக்கு ஸ்விட்ச் மூலம் மின் இணைப்பை அளிக்கவும். திரையில் ஏற்படும் பாதையை நடுவில் அமையும்படி சரி செய்யவும். ஆஃப் ஆசிலேட்டரின் அலைவீச்சு குமிழ் மற்றும் CRO இல் உள்ள மின்னழுத்தங்கள் TIV திரையில் தெளிவான சைன் அலையை பெற விளக்கப்படத்தை பின்பற்றவும். நேரம் மற்றும் பிரிவு திருகை சரி செய்து திரையில் தேவையான எண்ணிக்கைகள் கொண்ட உச்ச அளவுகளை ஏற்படுத்தவும். தொடங்கும் அளவு நேரத்தை வசதியான இடத்தில் செங்குத்து மற்றும் படுக்கை வசம் கோடுகள் வெட்டும் இடத்தில் நகரச் செய்ய X ஷிஃப்ட் கட்டுப்படுத்தியை சரிபடுத்தவும். வேவ் வடிவத்தின் கால அளவை சரிபார்க்கவும். செங்குத்து பிரிவுகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்து அதனை கால அடிப்படை எல்லையில் பெருக்கி வருவதைக் கொண்டு A மற்றும் Pக்கு இடையே உள்ள காலத்தை தீர்மானிக்கலாம். செயல்பாட்டு ஜெனரேட்டரின் ஃப்ரீக்வன்சி அமைப்பை மாற்றியமைத்து ஆசிலாஸ்கோப்பின் மூலம் வெளியேற்றும் ஃப்ரீக்வன்சியை சரிபார்க்கவும். செயல்பாட்டு ஸ்விட்சை மற்ற சில வேவ்களில் செட் செய்து உதாரணம் சதுரம், முக்கோணம் மற்றும் சில படிநிலை 9 இலிருந்து 13 வரை மீண்டும் செய்யவும். அளவுகளை அளந்து அட்டவணையில் பதிவு செய்யவும். செய்ய வேண்டிய வேலை 1 அண்ட் செயல்முறைகளை பின்பற்றி AF ஜெனரேட்டரின் ஆசிலேட்டர் அவுட்புட் ஃப்ரீக்வன்சியை அளந்து கொடுத்துள்ள அமைப்பில் அளவை அட்டவணையில் குறிப்பிடவும். இன்று நீங்கள் பயின்றிருப்பது ஒரு செயல்பாட்டு ஜெனரேட்டரின் பல்வேறு கட்டுப்படுத்திகளை கண்டறிதல், கருவியை இயக்குதல், தேவையான ஃப்ரீக்வன்சி மற்றும் அலைவடிவம் அமைத்தல், CROவை பயன்படுத்தி செட் செய்த அலை அமைப்பின் நேரம் மற்றும் ஃப்ரீக்வன்சியை அளத்தல். இப்போது உங்களுக்கு இந்த தொழில்நுட்ப செயல்முறையை பற்றி தெளிவான புரிதல் இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.